சபைக்கு யாரு தான் தலை? கிறிஸ்து தான் தலை. கிறிஸ்து தான் தலை. நான் கட்டின ஊழியம், நான் பாடுபட்ட ஊழியம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னாலதான் இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளால மூச்சு விடுறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் நான் சொன்னேன். மூச்சை விட்டுட்டு வாங்க தகுதி இல்ல, வாங்கின மூச்சை வெளியே விட்ட தகுதி இல்லாதவர்கள். தேவன் அதை நமக்கு கொடுத்தார். அந்த எண்ணம், அந்த இருதயம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் இல்லாட்டினா இது நடந்திருக்குமா, நான் இல்லாட்டினா இதெல்லாம் என்னாலதான். சிலர் இதை விட மோசமான என்னைய பகைச்சதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஊழியர்கள் உட்பட அசிங்கமா இல்ல அப்படி பேசுகிறது, அப்படி நடத்துகிறது, அப்படி சொல்லுகிறதெல்லாம். நாம யார்? சாதாரணமானவர்கள், மனிதர்கள், அற்பமானவர்கள். கர்த்தர் இல்லைன்னா நீங்களும் நானும் ஒண்ணும் இல்லைங்கிறத முதல்ல நினைக்கணும். ஒரு ஊழியக்காரி சொன்னாரு பாருங்க, என்னை பகைச்சாம்ல கர்த்தர் அவனை அடிச்சுட்டாரு, நாசமா போயிட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனா ரட்சிக்கப்படாத ஊழியக்காரனானே எனக்கு தெரியல. ஒரு மனுஷன் அழிந்து போகிறதை இன்பமாகவோ அதை தேவ கோபாக்கினோ எண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரமான இருதயம் ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே வரும்னா அவன் சபையில இருக்கிறத விட பேசாம குழிய தோண்டி நீ படுத்துரு. ஒரு ஊழியக்காரன் தகப்பன், ஒரு ஊழியக்காரன் தாய், ஒரு ஊழியக்காரன் சகோதரன், ஒரு ஊழியக்காரன் சகோதரி, ஒரு ஊழியக்காரி சகோதரி நேசிக்கவும், அன்பு காட்டவும், அரவணைக்கவும், வழிநடத்தவும், கண்ணீர் வடிக்கவும் கடமைப்பட்டவர்கள். நம்ம எதிர்த்தாலும் கூட அவர்களுக்காக நாம் திறப்புல நிற்கணும் சகோதரர். அந்த அறிவு ஊழியர்களுக்கு வரணும். என்னை எதிர்த்தான்ல அவனை கர்த்தர் அடிச்சுட்டார், அசிங்கமா இல்லை, அப்படி செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் கூட அவர்களுக்காக திறப்புல நிற்கணும். அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடணும். தன்னுடைய சொந்த சகோதரி தன்னை எதிர்த்து தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு குஷ்டம் வந்து கிடந்த போது மோசே தேவனை நோக்கி மன்றாடினான். ஆண்டவரே, அவள் என் சகோதரி, அவளுக்கு நான் போதகன். ஆமெனா? அவள் என் சகோதரி, அவளுக்கு நான் போதகன், அவளை நிர்வாதிக்க கூடாது என்று நின்றான். கர்த்தர் மிரியாமை மன்னித்தார், இறங்கினார். மூத்தவள் தான், வயதிலே மூத்தவள் தான். ஆனாலும் மோசே போதகனா இருந்து அவளை ஜெபத்திலே மீட்டெடுத்தான். ஆமெனா? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன்டா. இவங்களெல்லாம் விட்டு இன்னைக்கு நிக்கிரகம் பண்ற இவங்க எல்லாத்தையும். அவர் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா, என் பேரை வேணா ஜீவ புஸ்தகத்துல இருந்து எடுத்து போட ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ தொடப்படாதுன்னு. எகிப்துல அழித்து வனாந்தரத்தில் அழிஞ்சு போறதுக்கு கூட்டிட்டு போனாராக்குன்னு எகிப்துல வாய் போட்டு எவன் என்ன செஞ்சிடக்கூடாது, பேச்சு பேசிடக்கூடாது ஆண்டவரே, அவர்களை தொடப்படாதுன்னு சொன்னா. என் பேரை வேணா எடுத்து போடும்னா அவன் தான் தேவனுடைய மனுஷனா இருக்க தகுதியும் திராணியும் அருகதையும் இருக்கிறவன். ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் இருக்கிறதற்கான தகுதி அவனுக்குத்தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா, சபையில உடனே சிலர்லாம் நினைச்சு பார்த்தா ஐயா, ஊழியர்கள் எதிர்க்கிறதுனால் வரக்கூடிய ஒரு சில காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்காக மகிழ்ச்சி அடைய முடியுமா? அதற்காக நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியுமா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று? அது அது அந்த எண்ணம் அருவருப்பான எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எழும்பக்கூடாது. நம்முடைய சத்துருவா இருந்தால் அவன் நல்லா இருக்கட்டையா, நம்மளை பகைக்கிறவனா இருந்தால் அவன் நல்லா இருக்கட்டையா. அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அவனுக்கு ஒரு உழைப்பு இருக்கும், அவனுக்கு ஒரு தொழில் இருக்கும், அவனை நம்பி 4 பேர் இருப்பாங்க. அவனுடைய முகத்தை பார்க்கலைன்னா அவர்கள் என்ன ஆவாங்க? சிந்திக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆக சபைக்கு தலை யாருதான்? சில ஆட்கள் தன்னுடைய ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொள்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணோனே ஓகோ ஆகா என்று அதை நினைத்துக் கொள்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்கிறதா சத்தியம். உண்மையே சொல்றேன், எனக்கு என்ன தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை பேச தெரியும், அவ்வளவுதான். எனக்கு பேச தெரியும், இப்படி சொல்ல தெரியும், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பொறுப்பான ஒரு பிரசங்கம் என்ன செய்ய பண்ண தெரியாது சகோதரா, எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் என்னை ஒரு ஊழியக்காரனா வச்சு கிருபையா மூடி பாதுகாத்து கொண்டு வராரு இவ்வளவு காலம். என்னை விட பெரிய பிரசங்கியார் இருக்கிறார், உங்களுக்கு தெரியாது. 7 பாயிண்ட் எடுத்தாருன்னா சும்மா, ஆமா 9 பாயிண்ட் எடுத்தாரு, தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க, உண்மை அது. நான் சொல்றது பொய் அல்ல, உண்மை.
இல்லையா ஜோசுவாஜான்? அல்லேலூயா. வள்ளிய பிரசங்கியார்கள் சொல்லுவாங்கல்ல மலையாளத்தில், அது மாதிரி வள்ளிய பிரசங்கியார்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். நமக்கு அந்த அளவுக்கு கிருபை பத்தாது. நமக்கு ஏதோ பேச தெரியும், அவ்வளவுதான். மொத்தம் ஏதோ பேசுவேன், என் பிரசங்கம் இவ்வளவுதான்யா. நம்ம பெரிய பிரசங்கி யாரும் கிடையாது, பெரிய செலிபிரிட்டி கிடையாது, அப்படி இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னன்னா இத கர்த்தர் கொடுத்தாரு, அவர்கிட்ட கொடுக்கணும் திரும்ப. இத கர்த்தர் கொடுத்தார், ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கர்த்தர் கொடுத்தார், அவர்கிட்ட திரும்ப கொடுக்கணும். உங்களை கொடுத்து உருவாக்குறதுக்கு கொடுத்தார், நான் நடத்தி கொண்டு போய் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இந்த கணக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன நான் ஊழியத்துல பெருசா சாதிக்க போறேன்? இருக்கிறவர்கள் அவன் சொல்லி கொடுத்தாண்டா வசனத்தை, இவன் இப்படித்தாண்டா, நான் செத்து போனா கூட நாளைக்கு நீங்க அந்த இப்படித்தாண்டா சொல்லுவேன், இப்படித்தாண்டா உண்மை அப்படின்னு பேசுற அளவுக்கு கத்துக் கொடுக்கணும், அவ்வளவுதான். என் மேல் 1000 விமர்சனங்கள் வைக்கப்படட்டும், நான் அதை பொருட்படுத்துறது இல்லை. ஏன், எதனால? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா எல்லாரும் நல்லா இருக்கும். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களே சிநேகிங்கள் சொன்ன போது சபை விசுவாசிகளை சத்துருக்களை பார்க்க முடியுமா சகோதரி? சபை விசுவாசிகளை அந்நியராக பார்க்கிற ஊழியர்கள் அல்லது விசுவாச குடும்பத்தார்கள், நீங்கள் உங்களுடைய ரட்சிப்பு சரியில்லை என்று அர்த்தம். உலகத்திலிருந்து நீ எப்படி வேறுபிடிக்கப்பட்டாயோ அப்படித்தான் அவர்களும் வேறுபிடிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள், நீங்கள் எல்லாம் ஒரே சரீரத்தின் அவயவங்கள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் எல்லா உறுப்புக்கும் அது பிரச்சனை. ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு என்றால் எல்லாருக்கும் அது பாதிப்பு. இதுல பெரியது சிறியது உயர்ந்தது தாழ்ந்தது என்று கிடையாது. அதை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளும். அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்களுடைய கஷ்டம் அல்ல, அது நம்ம எல்லாருடைய கஷ்டம். கர்த்தருடைய கிருபையினால இதுவரையில் நம்முடைய சபையில கர்த்தர் ஒரு ஐக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது உடையாம பார்த்துக்கோங்க. உங்க அழகே நீங்க ஒன்னா இருக்கிறது தான். சபையே நீ தெரிஞ்சுக்கிடணும், உன் அழகே நீ ஒன்னா இருக்கிறது தான். நீ என்னைக்கு ஒன்னா இல்லையோ அன்னைக்கு நீ அசிங்கமாயிட்ட. அல்லேலூயா. நீ அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், அதெல்லாம் இங்க தேவையில்லாதது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஐக்கியமா இருக்கணும்.